இல்லை. நாம் யாராயிருந்தாலும் செய்து ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, செய்தார்களா, அதை நாம் செய்ய வேண்டும். இப்பொழுது பாருங்கள், அரசாங்கம் இந்த நாட்டிலே மட்டுமல்ல உலகம் உண்டான நாட்டில் உள்ள மனித சமுதாயத்துகளுக்கு 1 கிலோ 5 கிராம் கொண்ட தொப்பியை போட அளவுக்கு தொப்பியை போடு, தலையில போட்டுக்கிட்டு போ, இந்த வாகனத்தை அடிச்சு போடுவான், சுற்றி போடுவான். இந்த அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இந்த அரசாங்கத்துக்கு உத்தியோகங்களுக்கு பயப்படுவதற்கு நமக்கு தகுதி இருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் அவனுடைய குர்ஆனும் கட்டளையிட்டதை எடுத்து நடப்பதற்கு சந்தேகமா இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிப்பட்ட வந்தத்திலே இருந்து மக்காவிலே 13 ஆண்டுகளும் மதீனாவிலே 10 ஆண்டுகளும் வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கையினை அவர்கள் பிறந்த வாழ்க்கையினை தொங்கி போட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். மக்காவிலே 13 ஆண்டுகள் இருந்தார்கள். ஒரு வக்திலே தொழுகை தொப்பி போடாமல் சொன்னால் அதற்கு உலமாக்களுக்கு தெரியும் காரணம். அது சொல்லி விளங்கல் என்று அசர் வரைக்கும் இங்கே நிற்கும் இப்போ போயிட்டு இருக்கிற என்ன ஒரு வகுத்து தான் தொழில். மற்ற எல்லா நாட்கள் இருந்தாலும் தொப்பி போட்டார்கள். எதுவரைக்கும் தாங்கள் பொது செய்யக்கூடிய நேரத்தில் கூட தொப்பி போட்டு போனாங்க, தொப்பி போட்டு செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், அதாவது புது தீனத்தமும் இந்த புள்ளி மஸ்திதி பல முகஸ்திரிகள் பல கருத்துக்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு முகஸ்திரி சொல்றாங்க, பள்ளிக்கு நீங்க போகும்போது தொப்பியை போட்டு நீங்க வச்சுக்கீங்க அதெல்லாம் பாவி எப்படி இருக்கிறேன் வளர்ச்சியா வளர்ச்சியாங்க இந்த மாட்டோம் என்ன பண்ணுங்க என்னடியம்மா வளர்ச்சியா இல்லையா. அடுத்தபடி என்ன எந்த ஆளுங்களோ பார்க்கணும், இதை வச்சு அது கசிக்கல தலையில போனோம். இப்ப பாருங்க எப்படி அழகு, அந்த அழகா இந்த அழகா சொல்லுங்க. இதான் அதான் அதை விட இன்னொன்று விசேஷமா வரக்கூடும். அதை முன்னால் போதும் தான் அழகுக்கு சொல்றேன். இப்படி இதை எடுத்துட்டான் அழகா இருக்குது. அல்லாஹ் சொல்றான் ஒரு அழகா போடவாப்பான்னு. அதை நான் செய்ய மாட்டேன். ஆக இதனால் தொப்பி போடாம இருப்பதினால் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச விஞ்ஞானத்தின் மூலமாக கண்டுபிடிச்ச பல விடயங்கள் இருந்து கொண்டிருக்கிற லண்டனில் வீடுகளிலே அது அந்த டாய்லெட்டுக்கு போறவங்களை பார்த்து அவன் சொல்றான் எப்படி என்றா, ஹோட்டல் அந்த புக்குக்கு முன்னால கப் அணைத்து இங்கிலீஷ் சொல்லுவான். கப் தெரியும் சொல்றது தெரியல, கப் அணைத்து சொல்லுங்கிறான். ஏன் அந்த தலையை மறைக்காம போனதுனால திரும்பி உண்டானது. எல்லா விஞ்ஞானிகளையும் கேளுங்க, எல்லா டாக்டர்ஸையும் கேளுங்க, திரும்பி உண்டாகும். திரும்பி உண்டான அரசாங்கத்துக்கு என்ன தேவை? ஆனால் தொடர்ந்து போட்டுமே அப்ப செலவாக இருந்துச்சு குறையுமே. ஏன் திரும்பி முடிஞ்சவன என்ன ராஜா அவருக்கா போவான், பணக்காரர்களுக்கு போவான், ஆஸ்பத்திரி போகணும், அத்தனை பேருக்கும் பெட்டு போடணும், மருந்து கொடுக்கணும், டாக்டர் வேணும், யாருக்கும் நஷ்டம். அதுக்காகத்தான் வாசல்ல போட்டுருக்கணும் கப் அணிஞ்சு. இதுல சில உணமாக்கள் அதிலே வழங்கப்பட்டு தொப்பி போடாதவர்களுக்கு கூட ரோசமிடம் என்று சொல்லலாம் என்று கூட சொல்றான். நான் சொல்லல, உலமாக்களுக்கு தெரியும். இப்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதுபோல நம்மளுக்கு பாருங்க, இப்ப தாடி வைக்கணும், தாடி வைக்கணும், தாடி வச்சா சுண்ணத்து இருக்கிறது, சிலதாடுனா வச்சாங்க. தாடியின் மூலமாக பல நோய்கள் உண்டாகும், நோய்களை நீக்குது.
இப்படி இப்படி கொஞ்சம் அப்படி தனிப்பட்டான்னா கல்முக்கு கூடுதல உள்ள குளிர்ச்சியை உண்டாக்குது, கோபம் வராது. சொன்னால் இந்தியா டாக்டர் ஒருவர் டிவியில் பேசியிருக்கிறார், அதாவது நீங்கள் தலையில் தப்பி போடுவதன் காரணமாக பல விஷயங்கள் இருக்கிறது. அது கிருமி போவார். இரண்டாவது, நீங்க நீதிபதிகளை பாருங்கள். பெரிய பெரிய ஹோட்டல்ல நீதிபதி தலையில போட்டிருப்பார். பெரிய பெரிய ஹோட்டல்ல தொப்பு போடுறான். ஏன்னா ஹோட்டல் பெரிய பெரிய ஹோட்டல் படுக்கிறது இல்லை. அதே தொப்பி போடுறாங்க. ஏன் இது செய்யறாங்க என்றால், மனிதனுக்கு எப்ப கோபம் வரும் என்றால் மூளையில சூடு ஏற்பட்டா தான் வரும். தொப்பியை போட்டு கொண்டா குளிர்ந்து உண்டாயிடும், கோபம் வராது. மச்சான் மச்சான் எத்தனை வரையும் கூப்பிடலாம். வித்தியாசத்துல இவருக்கு 4 இதுக்குள்ள வாப்பா வாப்பான்னு 10 எழுதுனா ஏமனே ஏமனே ஏமனேம்பா பாப்பா. ஒரு 12 வரைக்கும் வாப்பா பல ஆறாம வரையும் ஏன்டா போய் கத்துனாப்பா. எப்படி என் கோபம் தெரிஞ்சு வாப்பா, இந்த பிள்ளை கோபம் வர. அதே மாதிரி தொப்பி போனாம வந்தா கோபம் வரும். நான் சொல்லல, விஞ்ஞானிகள் சொன்னது, சல்லல்லாஹு சொன்னது, அல்லாஹ் சொன்னது, இதுதான் சொல்றேன். ஆகையினால இன்றைய நம்முடைய சமுதாயத்திலே தொப்பி போடுவதையே ஒரு ஹராமாக கருதுகிறார். அதாவது நல்லடியார்களே, இன்று சீக்கியர்களை பாருங்கள். அவர்கள் தாடியை வைத்து தலப்பாவை கட்டி தங்களுடைய மதத்தை உலகமெங்கும் பரப்ப வைக்கிறார்கள். இந்திய அரசாங்கம் இந்த சீக்கியர்கள் தாடி வச்சு அப்பிரச்சனையில் குட்டி போட்டு தலப்பா கட்டியிருக்கிறார்களே, அவர்களுக்கு நாங்கள் அரசாங்கம் இராணுவத்திலே போலீஸிலே வேலையை கொடுப்போம். முஸ்லீம்கள் எங்களுக்கு தந்தா என்ன நீங்கள் உங்கள் அவங்க ரெண்டு அணையிற தாடி வைப்பதும் தொப்பி போடும் தலப்பா கட்டுவதும் அவங்க கடமை. உங்கள் அந்த கடமை இல்லையே. நீங்களும் தாடி வைக்க கடமை, முஸ்லீம்கள கடமை இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், அதுக்கு நாங்கள் அனுமதி தருவோம். ஏதோ இந்தியாவை சென்று உடம்பாக்கி அவங்களோட போராடி அந்த தலப்பாக்கத்தை அனுப்பிட்டாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, அதுக்கு வேலையை கொடுங்க, வேலை வேலை கொடுங்க. அதனால எத்தனையோ நல்ல தொப்பி போடுறதுனால எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது. பாருங்க, உனக்கா இந்த மாதிரி இந்த பொண்ணு பாய்மாத வீட்டுல பாய்மாத வீட்டுல புறமா ஓடுறாங்க. அந்த சிக்கிறார் போய் தொப்பியும் போட்டுட்டு போய்க்கலாம். அவர் பார்த்தா முஸ்லீம் காசை நீட்டினார். நீட்டி பார்த்தா குருவான தர உட்கார வச்சுக்கிறான். இப்படி வைக்க வேண்டிய குருவான இப்படி அடிச்சாரு போறாங்க. தொப்பியை பார்த்தோன்னா முஸ்லீம் காசை நீட்டினாரு, குருவானை பார்த்தாரு, பார்த்தா அனுப்பிட்டாரு. தொப்பி தான் சின்னம். முந்தின காலத்துல சின்னத்து பண்ணி இருந்தால் மொத்தம் மோச்சா போயிட்டா வேண்டியதுக்கு பார்த்தா முஸ்லீம்னு சொல்லணும். இப்ப எல்லாரும் சின்னத்து பண்ணிட்டான், எல்லாரும் சின்னத்து பண்ணிட்டான். அவனுக்கு அங்க வந்து இந்து ஆண்டிட்டு வந்து கப்பலில் வைக்கலாமா? குட்டி போடுறது மூலியமா விளைவிக்கலாம். இதெல்லாம் சுகாதாரம். இந்த அதுபோல செல்லது அல்லா கேட்டு சொல்லுபடி நீங்கள் மஸ்ஜிதுக்கு செல்லும் பொழுது அலங்கரித்து கொண்டு போங்க, தொழுகைக்கு செல்லும் பொழுது அலங்கரித்து சென்று போங்க. எல்லாத்தையும் அலங்கரிக்க முடியாது. ஆகவே அந்த காலத்தில் இன்னொன்று சொல்லி சஹாபாக்கள் யுத்த காலத்திலே யுத்தம் செய்கிறார்கள். பதில் யுத்தம் அதிலே 300 பேர் போட்டிருக்கிறார்கள். தொப்பியை போட்டு தலப்பா கட்டி யுத்தம் செய்கிறார்கள். முஸ்லீம் நான் என்று காட்டுவதற்காக. அதே போல 5000 மலக்குகளை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். அந்த எதிரிகள் நிரப்ப இருக்கிறாங்க தெரியட்டும் என்பதற்காக வேண்டி 5000 மலக்குகளை அனுப்பி வைத்தான். அவர்களும் தலப்பாவை கட்டி கொண்டுதான் போனார்கள். இப்பொழுது ஏதாவது சொல்லப்போனா தொப்பி தேவையில்லை என்கிறார். இப்ப தேவையில்லை, கபிரிஸ்தான்ல போகும்போது தெரியும். இப்ப உண்மையான ஈமான் கொண்ட மையத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கும், இதே குடிக்கும். ஏன்? அதனுடைய சொர்க்கத்திலே உண்டான இடத்தை கண்டுபிடித்து விட்டது. இதன் காரணமாக உடனடியாக போக வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது.
இர்ஜீனா ரப்பிகி ராதியதம் மர்தியா. பார்த்தா அல்லாஹ் சொல்றான் பிடிக்காதே, ஓ உனக்கு என்ன வருது, ஓ சொர்க்கத்துக்கு நுழைய சொல்லுவான். கொலவாதவன் பாப்பா ஏசனவன் உமா ஏசனவன் என்னவன் கனவாண்டவன் அவனெல்லாம் இப்படி இப்படி பார்ப்போம். பார்த்தவனே சொல்லுவான், எங்க மச்சான் என்னத்தான் பார்க்கிறாரும்பா. உமா சொல்லுவான், அருமையான என்னத்தான் பார்க்கிறான்னு ஒன்று சொல்லுவான். அவன் யாரையுமே பார்க்கல, பாப்பாவும் பார்க்கல, உமாவையும் பார்க்கல, மச்சானையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல. மரத்தம் பார்த்தல் இதனால் வந்துட்டாங்களே என்று பயந்து துடிக்கிறான். ஆஹா மாட்டிக்கொண்டவே, இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்திலே நான் இஷ்டப்படி நடந்து அல்லாஹ்வை மறந்து அவன் கண்ட ஞாபகத்திற்கு மாறு செய்த அத்தனை பேர்களும் இந்த காட்சியை கண்டுதான் ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அன்னாஸின் யாவும் இதா மாது ஹண்டபஹு, மனித சமுதாயம் மதிமறதி என்ற இந்த உலகத்தின் இன்பத்தை கண்டு ஊகிக் கொண்டிருக்கிறது. உலகத்தை அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்து ஊங்கிக் கொண்டிருக்கிறான். இதா மாது ஹண்டபஹு, அவர்கள் மௌத்தான சக்ராத்துடைய நிலைமை வந்துவிட்டால் குளிப்பார்கள், வளருவார்கள், எல்லாம் செய்வார்கள், ஒன்றுமே பிரயோஜனம் செய்வார். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் செய்தார்களோ அதெல்லாம் எல்லா விஞ்ஞானிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்னொரு விஷயத்தை சொல்லி ஒரு விஷயம் நடந்து இருக்கிறது. இந்த நாட்டு இந்த உலகத்திலே டிவி வந்தது, அதாவது அப்ப விஞ்ஞானி, இந்த நாட்டிலே உள்ள விஞ்ஞானி சொன்னார், கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர், தினகரி பத்திரிகையிலே போட்டிருந்தார், சினிமா பார்ப்பதன் மூலமாக கண் கட்டிவிடும், பார்வையை அழிந்து விடாமல் கூட திருப்பி கொண்டு வந்துடலாம். ஆனால் டிவி பார்ப்பதன் மூலமாக மூளை கட்டிவிடும், மூளை கட்டிவிடும். எப்படி சொல்லணும் என்றால் பைத்தியம் பிடிக்குன்னு சொல்லணும். பைத்தியம் பிடிக்குன்னு சொல்லாம சொன்னா அடிப்பானுடைய சொல்லிப்பட்டு மூளை கட்டு போயிடும். மூளை கட்டி விட்டு என்ன இருக்கும்? சரி, மீன் வாங்கி நாக்கலாம் பற்றி என்ன செய்வாங்க? ஹஸ்பண்ட்லியா வைப்பாங்க, தூக்கி வீசுவாங்க. அவன் என்ன செய்யலாம்? மூளை கட்டு போன்னு சொன்னது என்ன? பைத்தியம் பிடிக்குன்னு இருக்கும். ஒரு ஆணிச்சா சொன்னாரு, 40 நாளைக்கு யாராவது அசத்தல் படுத்தாங்கன்னா பைத்தியம் பிடிக்குது. ஒரு ஆள் படுத்து பார்த்தா 40 நாள் பரவாயில்ல. அந்த ஆணிச்சா தேடிக்கிட்டே நிற்கிறான். 6 மாசத்துக்கு பிறகு கண்டுபிடிச்சிட்டான். 6 மாசத்துக்கு பிறகு ஆணிச்சா உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், ஏண்டாப்பா அப்படின்னு சரி அப்படின்னு. நீங்க 40 நாள் படுத்த பைத்தியம் பிடிக்கிட்டு அப்படி ஒன்றும் வரலையே, எவ்வளோ நாளா தேடிக்கிட்டு இருக்கிறா? 6 மாசம். அதான் பைத்தியம் பிடிச்சி போச்சா? அதான் பைத்தியம் பிடிச்சி பாருங்க. ஒரு பிள்ளைய பார்த்து உங்களோட மகன் பசுவை போல இருக்கேன்னு சொன்னா இவன் என்ன சொல்லுவார்? என் மகன் 5 பக்கத்து நல்லா மாமத்தோட சொல்லுவாரு, அது பண்ணுவாரு, இருப்பாரு, அவரோட இல்லாத நடத்தேன்னு சொல்லுவார். பசுவும் போனது மாட்டை போனதா இருப்பான், செருப்பாடு போடுவா படுவான்னு அடிப்பான் மோத்துல. அதுக்கு போல மூளை கட்டு பைத்தியம் சொன்னா எல்லாம் சண்டைக்கு 10 கட்டி விசுவாங்க மூளை கட்டு போச்சுன்னு சொல்றான். மூளை கட்டுதான் கெட்டு. ஏன் இந்த கிரிக்கில பார்க்கறதுனால என்ன இருக்குது? நம்மளோட கொள்கை கட்டு போகுது, நம்மளோட புள்ள குட்டிகள் கொண்டு போகுது. ஒன்றாக செஞ்சு இப்படி எல்லாத்தையும் காட்டுறான், எல்லாத்தையும் காட்டுறான். யாரும் ஒரு பெண்ணின் பேர் ஆசை வச்சானேனா அவனும் பேத்தியாகும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே ரமலான் மாதத்திலே நம்ம எல்லாம் அல்லாஹ் இந்த வருஷத்திலே இப்படி போல எல்லா வரக்கூடிய வருஷத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நல்லடியார்களுடைய நல்ல நடத்தை பின்பற்றி நம் அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் வரக்கூடிய காலங்களையும் ஹயாத்தாக்கி இப்படியான நன்மையான விஷயங்களை செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள் பெருவானாக உலக முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ